ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான நம்பர் சொல்றது நம்ம கையில இருந்து எவ்வளவு செலவாகும்ன்றது தான். மாசம் மாசமோ இல்ல வருஷமோ ஏதோ ஒரு தொகையை நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணிட்டு வருவோம். இதுதான் பிரீமியம்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு ஆகும்ன்ற டேட்டா தான் ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம கையில இருந்து போற காசு. ஜென்ரலா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தோம்னா இந்த நம்பர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்காது, மீதி எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியும். அதனால இந்த முக்கியமான டேட்டால இருந்து இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிச்சிரும். இதுக்கு ஒரு டியர் 1 சிட்டில இருக்கக்கூடிய ஆவரேஜ் அடல்ட்டுக்கான டேட்டாவை பார்ப்போம். 10 லட்ச ரூபாய் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இந்த மாதிரியான டியர் 1 சிட்டில இருக்கிறதுலே டாப் பிளான்ஸ்ல நம்ம வாங்க போறோம்னா அந்த நபருக்கு 20-25 வயசுக்குள்ள இருந்ததுன்னா ஆவரேஜா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் செலவாகும். இதே 30-35 வயசுல இருக்கவங்களுக்கு 12,700 ரூபாய் வருஷம் பிரீமியம் தேவைப்படும். 40-45ல இருக்கவங்களுக்கு 17,700 ரூபாயும், 55 வயசுல இருக்கவங்களுக்கு 29,000 ரூபாய் வருஷத்துக்கு பிரீமியமும், 65 வயசுல 50,000க்கும் மேல நம்ம பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது டியர் 1 சிட்டில இருக்கிறதுலே பெஸ்ட் பிளான்ஸை சூஸ் பண்ணணும்னா என்ன அளவுக்கு செலவாகும்ன்றது. ஸோ ஆப்வியஸா நம்மளோட லொகேஷனை பொறுத்தும் நம்ம என்ன பாலிசி எடுக்கிறோன்றதை பொறுத்தும் குறைவான பிரீமியம்லும் நம்மளால பாலிசி எடுக்க முடியும். ஆனா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு தொகை கொடுத்து தான் நம்ம இதை வாங்க போறோம். நம்மளோட பணத்துக்கு ஏத்த வேல்யூ கிடைக்குதா? அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எந்த சர்ப்ரைசஸும் இல்லாம எப்படி ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணலான்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஒரு எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிப்போம். நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க ஏஜென்ட் கிட்ட போய் கேட்கும்போது ஒரு பாலிசி இருக்கு, வருஷத்துக்கு 8,000 ரூபாய் பிரீமியம், 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த 8,000 ரூபாய் பிரீமியம்ன்றது அதிகமா இல்ல கம்மியான்றது நம்மளுக்கு சரியா தெரியல, ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஏஜென்ட்டே சொல்றாங்க இதே கம்பெனில இன்னொரு பாலிசி இருக்கு, அதுல 2,000 ரூபாய் கம்மியாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 25% கோபே கிளாஸ் இருக்கும் சொல்றாங்க. அது எதா இருந்தா என்ன, நம்மளோட பிரீமியம்ல நம்ம 25% சேவ் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த பாலிசி எடுத்து நிம்மதியா இருக்கீங்க. இப்போ திடீர்னு சில மாசத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும். ஹாஸ்பிட்டல் பில்லா 2 லட்ச ரூபாய் வந்திருக்கு. ஓகே, 2 லட்சம் தானே, நம்மளோட பாலிசி எப்படியும் 5 லட்சத்துக்கு கவர் பண்ணிடும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா எடுத்துட்டு போய் பாலிசியை நம்ம கொடுத்தோம்னா அதுல 25% கோபே கிளாஸ்ல 50,000 ரூபாய் நம்ம பே பண்ணணும், மீதி இருக்க தொகையை தான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. சோ வருஷத்துக்கு 2,000 ரூபாய் சேவ் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா 50,000 ரூபாய் இங்க பே பண்ணிருப்போம். இந்த 50,000 ரூபாய் நம்ம ரிகவர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் இதே பாலிசியை நம்ம பே பண்ணிட்டு வந்து அந்த 2,000 ரூபாய் சேவ் பண்ண தான் முடியும். அதுவும் நடுவுல இன்னொரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்ததுன்னா இன்னும் அதிகமா நம்ம நஷ்டப்பட்டிருப்போம். சோ சின்னதா ஒரு பிரீமியம் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களோட பாலிசியில கோபே கிளாஸ்னு ஒன்னு போட்டாங்கன்னா அது இல்லாத மாதிரியான பாலிசியா எடுத்துக்கோங்க. கோபே கிளாஸ்னா என்ன அர்த்தம்? நீங்களும் ஒரு போர்ஷனை பே பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். 25% கோபேன்னு சொன்னாங்கன்னா வர ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்துலயுமே 25% நீங்க பே பண்ணுவீங்க, மீதி இருக்கிறத தான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். சோ முதல் விஷயம் கோபே கிளாஸ் இல்லாத மாதிரியான பாலிசியை சூஸ் பண்ணணும். இந்த கோபே கிளாஸ் ஆகுது கேட்ட உடனே ஓரளவுக்கு புரியுற மாதிரியாவது இருக்கும். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஸ்கேம்னே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இவங்களோட ரூம் ரெண்ட் லிமிட். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஏதோ ஒரு ரூம் எடுத்து தான் நம்ம தங்குற மாதிரி இருக்கும். அந்த ரூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்ட் இருக்கும். இந்த ரூம் ரெண்ட்டுக்கு பாலிசியில ஒரு லிமிட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கீங்க, 1% ரூம் ரெண்ட் லிமிட்னு சொல்றாங்கன்னா 5,000 ரூபாய் ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட். அதாவது ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் ரெண்ட் ஆகக்கூடிய ரூம்ல நம்ம தங்கலான்றதா அந்த லிமிட். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிற சிச்சுவேஷன் வந்தது, ஒரு 2 நாள் நம்ம அட்மிட் ஆயிருப்போம், நம்மளுக்கு தெரியுது நமக்கு 5,000 ரூபாய் தான் லிமிட்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த 5,000 ரூபாய் ரூம்ஸ் எதுவுமே கிடையாது, 10,000 ரூபாய் ரூம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே பரவாயில்ல, 2 நாள் தானே, எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் போட்டா கூட 10,000 ரூபாய் தான் நம்ம கையில இருந்து போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ட்ரீட்மெண்ட் காஸ்ட், டாக்டர் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து 2 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு பில் வந்திருக்கு. ஸோ 5 லட்ச ரூபாய் லிமிட் இருக்கிறதுனால இந்த 2 லட்சமும் மொத்தமா கவர் ஆயிடும். இந்த எக்ஸ்ட்ரா ரூம் ரெண்ட் மட்டும் தான் நம்ம கட்டுவோன்றதை நம்ம அசியூம் பண்ணிருப்போம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கும். இப்போ நம்மளுக்கு அலோவ் பண்ண ரூம் ரெண்ட் லிமிட் 5,000 ரூபாய், ஆனா நம்ம எடுத்தது 10,000 ரூபாய். அப்போ நம்மளோட லிமிட் நம்ம இருந்த ரூம் கூட கம்பேர் பண்ணா பாதி தான். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்த எல்லா செலவுகளையுமே பாதி தான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும், மீதி பாதி நம்மளே செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 5,000 ரூபாய் ரூம் இருக்கு, பக்கத்திலே ஒரு 10,000 ரூபாய் ரூம் இருக்கு. அதே டாக்டர், அதே ஆபரேஷன், எல்லாமே அதே பண்றாங்க. அந்த டாக்டர் ஒரு பெரிய டாக்டர்ன்றதால அவரோட ஃபீஸ் மட்டும் 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. உங்களோட லிமிட்குள்ள இருக்க ரூம்ல நீங்க அந்த சர்ஜரியை பண்ணிருந்தீங்கன்னா அந்த காஸ்ட்டை மொத்தமா கவர் பண்ணிருப்பாங்க. இதே நீங்க லிமிட்டை தாண்ட ரூம்ல இருந்ததுனால அந்த காஸ்ட்ல பாதியை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. டாக்டர் ஃபீஸ் மட்டும் இல்ல, மொத்த பில்லையுமே நம்மளோட ரூம் ரெண்ட் லிமிட்டுக்கு மேல நம்ம எவ்வளவு போடணுமோ அதுக்கேற்ற ப்ரொபோர்ஷன்ல மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போறோம்னா இந்த மாதிரி ரூம் ரெண்ட்டுக்கு எந்த லிமிட்டுமே இல்லாத மாதிரியான பாலிசி எடுத்துக்கோங்க. அதாவது எந்த ரூம்ல போய் அட்மிட் ஆனாலும் மொத்தமா அது கவர் பண்ற மாதிரி இருக்கணும். ஒருவேளை அந்த மாதிரியான பாலிசிஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இருக்கிறதுலே அதிகமான ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கக்கூடிய பாலிசியை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ்ன்றது எதிர்பாராம வரக்கூடிய செலவுகளை நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கணும். இதுவே நம்மளுக்கு எதிர்பாராம ஏதோ ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்கூடாது. அதனால தான் ஒரு இன்சூரன்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஃபைன் பிரிண்ட்டுமே டீடைலா படிச்சு தெளிவா புரிஞ்சுட்டு சூஸ் பண்ணணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே என்னெல்லாம் செக்லிஸ்ட் பார்க்கணும்ன்றத இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸான டிட்டோ பிளாட்ஃபார்ம்ல நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே இங்க டீடைலா லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியாவிலேயே ஹையஸ்ட்
ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர் டிட்டோ பிளாட்ஃபார்ம் தான். இவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்டே இவங்க கம்ப்ளீட்லி ஸ்பேம் ஃப்ரீ. அதாவது நம்மளுக்கு கால் பண்ணி எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. நீங்களா அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஸ்கெடியூல் பண்ண முடியும். அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ற டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஒரு நல்ல பிளானை சூஸ் பண்றதுக்கு ஃப்ரீயா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வர, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரிக்கியான விஷயம் தான் இந்த டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட். அதாவது ஒரு 10 லட்சத்துக்கோ இல்ல 5 லட்சம் கவரேஜ்க்கோ ஒரு பாலிசி எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு டிசீஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சப்ளிமெண்ட் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஹார்ட் டிசீஸ்னு போய் அட்மிட் ஆகிறோம், நமக்கு 4 லட்ச ரூபாய் பில் வந்திருக்கு. நம்ம என்ன நினைப்போம், 5 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்கு, 4 லட்சமும் மொத்தமா கவர் ஆகும்னு நினைச்சா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 2 லட்சம் தான் மேக்ஸிமம் லிமிட்னு சொன்னாங்கன்னா அந்த 2 லட்சம் மட்டும் தான் கவர் ஆயிருக்கும். மீதி நம்ம கையில இருந்து போற மாதிரி இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மூட்டு வலி இல்ல இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வெறும் 50,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் கவரேஜ் சொல்றாங்க. அதே மாதிரி கேட்ராக்ட் சர்ஜரிக்கு ஒரு 50,000 ரூபாய் தான் சொல்றாங்கன்னா இதை தாண்டி ஆகக்கூடிய செலவெல்லாம் நம்ம கையில இருந்து தான் போகும். நம்மளோட மொத்த கவரேஜ் என்னதான் 5 லட்ச ரூபாய் இருந்தாலும் இந்த டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட் படி அந்தந்த நோய்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் உங்களோட பாலிசியில இருந்ததுன்னா அதை தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே பாலிசி எடுக்கும்போது இந்த மாதிரி எந்த லிமிட்டுமே இல்லாத மாதிரியான பாலிசியை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான பாலிசிஸ் தான் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாமே கவர் ஆயிடும், எந்த லிமிட்டுமே அதுக்கு இருக்காது. ஸோ பேசிக்கா எந்த லிமிட்டுமே இல்லாம இருந்தா நல்லது. ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கக்கூடாது, டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட் இருக்கக்கூடாது, கோபே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் இருக்கக்கூடாது. இதுக்கு அடுத்தது வெயிட்டிங் பீரியட். ஒரு பாலிசி எடுத்த உடனே நமக்கு எல்லாமே கவர் ஆயிடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே டே 1ல இருந்தே நம்மளுக்கு கவர் ஆயிடும். சில விஷயங்கள் நம்மளுக்கு லேட்டா தான் கவர் ஆகும். இந்த வெயிட்டிங் பீரியட்ஸே 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் வெயிட்டிங் பீரியட், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஸ்பெசிபிக் இல்னஸ்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஸோ டே 1ல இருந்து கவர் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் மொத்தமா கவர் ஆயிருக்கும். ஆனால் அதை தவிர்த்து எதையுமே முதல் 30 நாள் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பாலிசி எடுத்த 30 நாளுக்குள்ள மலேரியா, டெங்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம், அது பாலிசியில கவர் ஆகுமான்னு கேட்டா கவர் ஆயிருக்காது. முதல் 30 நாள் மட்டும் ஸ்டாண்டர்ட் வெயிட்டிங் பீரியட் சொல்லிட்டு இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. ஆக்சிடென்ட்ஸை தவிர எதுவுமே கவர் ஆகாது. இதுக்கு அடுத்தது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ். அதாவது பாலிசி எடுக்கும் போதே நமக்கு ஏற்கனவே ஏதாவது நோய்களோ இல்ல ஏதாவது கண்டிஷன்ஸோ இருக்கான்றதை டிக்ளேர் பண்ண சொல்லுவாங்க. பிபி, டயபிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அது ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணிருப்போம். ஸோ இது சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கெல்லாம் கவரேஜ் கிடைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடிய பீரியட் தான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் டைம்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 வருஷம் வரைக்கும் இருக்கும். இருக்கிறதுலே எந்த பாலிசியில இது குறைவா இருக்கோ அந்த மாதிரியான பாலிசியை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸிஸ்டிங் டிசீஸை தவிர்த்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சில பர்டிகுலர் இல்னஸ் சொல்லணும்னா இப்போ பைல்ஸோ இல்ல கேட்ராக்டோ இல்ல ஹெர்னியாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு காமனா வரக்கூடியவை. இதெல்லாம் கவர் பண்ணணும்னாலும் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணா மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. யூசுவலா 24 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கவர் ஆக ஆரம்பிக்கும். இந்த காரணங்கள்னால தான் ஒரு பாலிசியை சீக்கிரமா எடுக்கணும்னு சொல்றது. ஒரு 3-4 வருஷம் பாலிசியை நம்ம கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணிட்டோம்னா இந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி இருப்போம். அதே மாதிரி ஒரு பாலிசியை சூஸ் பண்ணும்போது குறைவான வெயிட்டிங் டைம் இருக்க மாதிரியும் சூஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும், இல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும்னு தோணும். ஆனா சில விஷயங்களை நம்ம மறந்துருவோம், இல்ல மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ். மெடிக்கல் ஃபீல்ட் ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுனால பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் கூட ஒரே நாள்ல நம்மளுக்கு ட்ரீட் பண்ணி உடனே அனுப்பிடுறாங்க. இதை தான் டே கேர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கண்ணுல கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி 2-3 மணி நேரத்திலேயே நம்மள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் கிடையாது. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு மேல நம்ம அட்மிட் ஆகாம இருந்தோம்னா அதை டே கேர்னு சொல்லுவாங்க. இதுல கீமோதெரபியுமே வரும். சில சிச்சுவேஷன்ல கேன்சர் ட்ரீட்மெண்டான கீமோதெரபியுமே ஒரே நாள்ல நம்மள ட்ரீட் பண்ணி சில மணி நேரத்திலேயே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராசஸ். இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அதாவது 24 மணி நேரம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகலைன்னா உங்களுக்கு கவரேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சில பாலிசி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பாலிசியில மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கையில இருந்து நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா டே கேர் ட்ரீட்மெண்ட்டும் கவர் ஆகிற மாதிரியான பாலிசி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க பாலிசியில இதெல்லாம் கவர் ஆகுதா இல்லையான்றதையும் இப்பவே செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் செக் பண்றதுக்கு நோட்ஸ் மாதிரி ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க. அதுல எல்லாமே இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பாலிசியை செலக்ட் பண்ணுங்க. இல்ல இன்னும் பெட்டரா ஒரு கிளாரிட்டியோட சூஸ் பண்ணணும்னா ஒரு நல்ல அட்வைசர் கிட்ட உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனை சொல்லி உங்களோட கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க டிட்டோ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களால ஃப்ரீயா கால் ஷெட்யூல் பண்ண முடியும். அட்வைசர்ஸ் கிட்ட பிளான்ல என்னெல்லாம் இருக்குன்றதை விட எதெல்லாம் கவர் ஆகாதுன்றதை டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கால் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான், லிமிடெட் ஸ்லாட் தான். சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல டிட்டோவோட வெப்சைட்ல அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் சாய்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயங்களான பிரெக்னன்சி கவர், ரெஸ்டரேஷன், இன்னும் அடிஷனல் பெனிஃபிட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் கவரேஜ் எவ்வளவு எடுக்கணும், எப்படி பிளான் பண்ணலாம்ன்றதை டீடைலா புரிஞ்சுப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஃபேமிலி ஃப்ளோட்டர், இன்னொன்னு
இன்னொன்று இண்டிவிஜுவல் பிளான் சொல்லும்போது ஒரு நபருக்கு தனியா ஒரு தனி ஹெல்த் இன்சூரன்ஸ். இதே ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல ஃபேமிலியில இருக்கக்கூடிய 3-4 பேரை ஒன்னா கிளப் பண்ணி ஒரு பாலிசியா எடுத்துக்கலாம். ஒரு வீட்டில் யங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய எல்லாரையும் கிளப் பண்ணி ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வாங்குறதுனால நம்மளுக்கு சீப்பான பிரீமியம்ல கிடைக்கும். யங் அண்ட் ஹெல்த்தின்னு சொல்லும்போது 30-35 வயசுல இருக்கக்கூடிய ஒரு கப்புளும் அவங்களோட குழந்தைங்க எல்லாரையும் கம்பைன் பண்ணா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான்ல போட்டுடலாம். அதே வீட்டில் அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 50-55 வயசு இருக்குன்னா அவங்களுக்கு தனியா பிளான் எடுத்துக்கலாம். ஒரு நபருக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் கவரேஜ்க்காவது ஒரு பிளான் எடுக்கணும். என்ன கேட்டாத 10 லட்சமா எக்ஸ்டெண்ட் பண்றது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்ல அதுக்கு மேல போனாலும் இன்னும் நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியால மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14%. அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மெடிக்கல் காஸ்ட் 4 மடங்கா வளர்ந்துட்டு இருக்கும். இன்னைக்கு 5 லட்ச ரூபா ஆகக்கூடிய அதே ட்ரீட்மெண்ட் 10 வருஷம் கழிச்சு 20 லட்ச ரூபா இருந்தா தான் நம்மளால பார்க்க முடியும். சோ வயசானவங்களுக்கு தனியா இண்டிவிஜுவல் பிளான்ஸும் யங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானும் எடுத்துக்கலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான்ல வயசானவங்களை சேர்க்காததுக்கான முக்கியமான காரணம், ஒரு பாலிசி எடுக்க போறோம்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டரா எடுக்கிறோம்னா அதுல இருக்கிறதுலே வயசானவங்க இருக்க ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அதிகமா யாருக்கு ப்ராப்ளமா இருக்கோ அவங்கள பொறுத்து தான் பிரீமியம் டிட்டர்மைன் ஆகும். இப்போ வயசானவங்களை உள்ள சேர்த்துட்டோம்னா அதிகமான பிரீமியம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தது பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன். மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ்ல சில விஷயங்களை மொத்தமா கவர் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளே ஏதாவது ஹார்ம் பண்ணிருக்கோம், ஏதாவது இன்ஜுரி வர வச்சிருக்கோம்னா இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரியோ இல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ்ல கவர் ஆகாது. நிறைய பாலிசிஸ்ல பிரெக்னன்சி எக்ஸ்பென்ஸோ இல்ல பல்லுக்கு நம்ம பண்ணக்கூடிய டென்டல் கவரேஜ்மே கிடைக்காது. உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்கா தேவைப்படும்னா அந்த மாதிரியான பாலிசிஸ் சூஸ் பண்ணிக்கணும். அதுலயுமே என்ன வெயிட் டைம் இருக்குன்றதையும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்க நேரத்துக்கு மட்டும் நம்மளுக்கு கவர் பண்ணாம அதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு பின்னாடியோ நமக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்சஸையும் கவர் பண்ணக்கூடிய பாலிசிஸ். இதுவுமே உங்க பாலிசிஸ்ல இருந்ததுன்னா நம்ம கையில இருந்து காசு போகாம ஒருவேளை ஏதோ ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னாலும் அதையுமே இது கவர் பண்ணிடும். இந்த வீடியோல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணணும்ன்றதா ஏமா வச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க இல்ல எடுக்காம இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க லைக் அண்ட் ஷேர் பண்றது மூலமா தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். அதாவது ஒரு பாலிசியை 5 லட்ச ரூபா கவரேஜ் நம்ம எடுத்திருக்கோம்னா அந்த 5 லட்ச ரூபா கவரேஜ்ன்றது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வரக்கூடிய எல்லா மெடிக்கல் காஸ்ட்டும் சேர்த்து 5 லட்சத்துக்குள்ள இருந்தா அது கவர் பண்ணிடும். ஒருவேளை அதை தாண்டிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ் கவர் பண்ணாது. ஆனா சில இன்சூரன்ஸ் பாலிசில ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த 5 லட்சம் ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் ஒரு 5 லட்சத்தை ரீஃபில் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு முறை மட்டும் தான் ரீஃபில் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கிடைக்கிறதுனால அந்த ஒரு வருஷத்துக்கு வேற ஏதாவது மெடிக்கல் பில் வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி நம்மளால கவர் பண்ண முடியும். இந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ்ல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தமா 5 லட்ச ரூபாய் செலவாயிருது. அதே வருஷம் மறுபடியும் ஏதோ செலவு வந்ததுன்னா ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் இருந்ததுன்னா அதையுமே நம்மளால கவர் பண்ணிருக்க முடியும். ஆனா இதுலயுமே சில கண்டிஷன்ஸ் இருக்கும். மொத்தமா அந்த 5 லட்ச ரூபாய் லிமிட் முடிஞ்சாதான் அடுத்த ரெஸ்டரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சில பிளான்ஸ்ல ஒரு வருஷத்துல ஒரே டிசீஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்ததுன்னா கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் இருக்கான்றதை கேட்டுக்கிட்டு ஒரு பாலிசி எடுங்க. இது இருந்ததுன்னா நமக்கு ரொம்பவுமே அட்வான்டேஜ். இதுக்கு அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரியான கன்வென்ஷனல் மெடிசன்ல இருந்து தனியா இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ்ல இது இல்லாமலும் இருக்கலாம். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு தோணுச்சுன்னா உங்களோட பாலிசியில இது இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லனா அதை சப்போர்ட் பண்ற மாதிரியான பாலிசிஸ் எடுத்துக்கோங்க. சோ தட் இதையும் நீங்க இன்சூரன்ஸ்லயே கவர் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே மேண்டேட்டரியா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி இன்னும் சில அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது இதெல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை இப்போ பார்ப்போம். முதல்ல போனஸ் கேட்டகரி பார்ப்போம். இதுல லாயல்டி போனஸோ இல்ல நோ கிளைம் போனஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது லாயல்டி போனஸ்னா ஒரு வருஷம் தொடர்ந்து இந்த பாலிசியை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு கவரேஜ் கொடுப்பாங்க. சில கேசஸ்ல நீங்க எடுத்த கவரேஜை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 50% இல்ல 100% கவரேஜ் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லனா நோ கிளைம் போனஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க எதுவுமே கிளைம் பண்ணாம இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்க கவரேஜை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. சோ அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் இருக்கும். நீங்க 5 லட்சம் தான் கவரேஜ் எடுத்திருக்கீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா எதுவுமே கிளைம் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கொடுத்துருப்பாங்க. சோ ரெண்டாவது வருஷம் மொத்தமா 10 லட்ச ரூபாய் கவரேஜ் கிடைச்சிருக்கும். இதை தாண்டி இன்னும் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் ரிவார்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஸ்மார்ட் வாட்சோ ஸ்மார்ட் போன் மூலமா டெய்லி 10,000 ஸ்டெப் நடக்கிறீங்கன்னா ஒன்னு உங்களோட பிரீமியம்ல ஏதாவது டிஸ்கவுண்டோ இல்ல எக்ஸ்ட்ரா கவரேஜோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லிமிட் வச்சிருப்பாங்க. அதாவது 2 மடங்கோ இல்ல 3 மடங்கோ அது வரைக்கும் தான் உங்களால மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை சேர்த்துக்கிட்டே வர முடியும். அதாவது தொடர்ந்து நான் 3 வருஷம் கிளைமே பண்ணாம இருக்கேன்னா ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் தான் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 10 லட்சம் வர வரைக்கும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் சேர்ந்திருக்கும். இன்னும் அடிஷனலா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா வருஷம் ஃப்ரீ ஹெல்த் செக்அப்பும் கொடுப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஃப்ரீயா ஹெல்த் செக் பண்ண முடியும். அதையுமே சில இன்சூரன்சஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடும். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த எல்லா விஷயத்தையும் செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நோட் பண்ணி உங்களோட அட்வைசர் கிட்டயோ இல்ல உங்களோட ஏஜென்ட் கிட்டயோ கேட்டு கிளாரிஃபை பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணணும்னா டிட்டோ பிளாட்ஃபார்ம் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதுக்கான
அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்கு. ஃப்ரீயா உங்களால அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட்மே புக் பண்ண முடியும். உங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானுக்கு பக்கத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.